இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் ஒரே டைமில் இந்த படம் ஃபுல்லாக என்னன்னே புரியாது. ஏன்னா ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் மூவி மாதிரி தான் இந்த படம் எடுத்து வச்சுருப்பாங்க. ஏதோ ஃப்யூச்சர்லேருந்து வர ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி தான் இருக்கும். யூஸ் பண்ணியிருக்கிற சயின்ஸ் எதுவுமே எதுவுமே புரியாத புதிர் மாதிரி தான் இந்த படம் இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சயின்ஸுமே யாருக்கும் அவ்வளோக்கா தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. அதனால இந்த வீடியோவில் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிற சயின்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இன்டர்ஸ்டெல்லர்ங்கிற படம் 2014 தான் ரிலீஸ் ஆச்சு. இதோட மொத்த பட்ஜெட் வந்து $200 மில்லியன் ஆச்சு. அண்ட் கலெக்ஷன் வந்து $750 மில்லியன் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தில் முக்கியமாக க்ரீன் ஸ்க்ரீனே யூஸ் பண்ணல. அத்தனையுமே மினியேச்சர் செட்டை உருவாக்கி அது மூலியமாக தான் ஷூட்டிங் போயிருக்காங்க. ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரியான விஷயத்த எல்லாமே மினியேச்சர் செட்டு போட்டு உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ரோபோட்ஸை கூட மினியேச்சரில் ஒரு பொம்மை மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக கிப் த்ரோனுங்கிற இவரை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர்கிட்ட காசு இருக்காக இல்லை, நோபல் பிரைஸ் பிசிக்ஸ்ங்கிற அவார்டை வாங்கியிருக்காரு. இவர் ஒரு சயின்டிஃபிக் படம் இருக்கும்போது ஒரு ரியல் சயின்டிஸ்டை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இவர் தான் அந்த படத்தில் வந்து ஒரு ஈக்குவேஷனையுமே ரியலாக போட்டிருக்காரு. எல்லாமே ரியல் பிசிக்ஸ் அண்ட் சயின்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து அத்தனை சயின்ஸுமே இவர் ஈக்குவேஷனாக போட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் க்ரையோ ஸ்லீப்புங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ளே தண்ணியாக இருக்கும், அதுக்குள்ளே போய் எல்லாரும் தூங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த க்ரையோ ஸ்லீப்புங்கிற கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அதாவது நம்ம பாடியை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி நம்ம எந்த ஏஜில் போய் தூங்குறோமோ அதே ஏஜில் தான் திரும்பி எந்திரிப்போம். இந்த க்ரையோ ஸ்லீப்புங்கிற விஷயத்த நிறைய கம்பெனிஸ் கொண்டு வந்துடுவோம், ஃப்யூச்சரில் கொண்டு வந்துடுவோம்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சை விடாமல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை கொண்டு வர ஸ்டேஜில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டே பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயத்தை 2014 இந்த படத்தில் காமிச்சிட்டாங்க. இந்த படத்தில் சாட்டன் கிட்ட ஒரு வார்ம் ஹோல் ஃபார்ம் ஆகிருக்கிறத தான் சொல்லியிருப்பாங்க. அந்த வார்ம் ஹோலுக்கான எக்ஸ்பிளனேஷனை ரொம்ப ஈஸியாக சொல்லியிருப்பாங்க. அதாவது அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வார்ம் ஹோல் வந்து எதுக்கு யூஸ் ஆனால் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், ஆனால் அது ரொம்ப தூரமாக இருக்கும். அதுக்காக வார்ம் ஹோல் என்ன பண்ணால் ஸ்பேஸை பெண்ட் பண்ணி ஒரு ஷார்ட்கட் உருவாக்கி தரும். அப்போ நம்ம ஈஸியாக இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். அதுதான் வார்ம் ஹோலுங்கிற ஒரு சிம்பிளான டெஃபினேஷன் இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. அதில் வார்ம் ஹோல்னால் என்ன சொல்லியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த விஷுவல்ஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. அப்படியே ஒரு கர்வ்டு பார்த்து ஒரு வளைஞ்ச பாத்தில் போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த வார்ம் ஹோலுக்கான விஎஃப்எக்ஸ்மே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் 2 ஆட்டோனமஸ் ரோபோட்ஸ் காமிச்சிருப்பாங்க. டார்ஸ் அண்ட் கேஸுங்கிற இந்த 2 ரோபோட்ஸ் தான். ஆட்டோனமஸ் ரோபோட்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிசிஷன் எடுத்து ஒரு வேலை செய்கிற ரோபோட்ஸுக்கு பேர் தான் ஆட்டோனமஸ் ரோபோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் எந்திரன் படத்தில் வர சிட்டி ரோபோட் மாதிரி தான் அங்கே டார்ஸ் அண்ட் கேஸுங்கிற 2 ரோபோட்டை காமிச்சிருப்பாங்க. இந்த ரோபோட்ஸ் மாதிரி ஃபியூச்சரில் நிறைய ரோபோட்ஸை இந்த மாதிரி ஸ்பேஸ் ட்ராவலுக்கு அனுப்புறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். இந்த படத்தில் நெக்ஸ்ட்டாக மில்லர்ஸ் பிளானட்டுங்கிற இடத்துக்கு தான் போவாங்க. அந்த பிளானட் ஃபுல்லாகவே வாட்டராக தான் இருக்கும். அந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அங்கே போய் ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சி இறங்குவாங்க. ஆனால் அவங்க லேண்ட் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே அங்கே மழை அளவுக்கு பெரிய பெரிய வேவ்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். ரொம்பவே பெரிய சைஸ்க்கு டைடல் வேவ்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பெரிய வேவ்ஸ் உண்டாகிற காரணம் வேறு எங்கேயுமே நம்ம தேட வேணாம், நம்ம பூமியில் உருவாக்குற வேவ்ஸ் தான் இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். நிலா இருக்கிறதுனால தான் நமக்கு அலையே உருவாது. நிலாவோட கிராவிட்டியும் சூரியனோட கிராவிட்டி கம்பைன் ஆகி தான் நமக்கு பெரிய பெரிய அலைகள் தான் வருது. அதனால தான் பௌர்ணமி அப்பெல்லாம் ரொம்ப அலைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ரொம்ப ஹை டைடாக வந்திருக்கும். இது ஏன்னா அந்த மில்லர்ஸ் பிளானட்டுங்கிறது கார்கன்டுவாங்கிற பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்குது. பிளாக் ஹோல் கிட்ட சூரியனோட ரொம்பவே அதிகமான கிராவிட்டி இருக்கும். அந்த அளவு பெரிய கிராவிட்டி இருக்கிற பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்கிற இந்த மில்லர்ஸ் பிளானட்டில் இந்த அளவுக்கு பெரிய பெரிய ஹை டைட்ஸ் உருவாக தான் செய்யும். அந்த பிளானட்டில் உருவான ஒரு அலையுமே ரொம்ப பெருசாக தான் காமிச்சிருப்பாங்க. 500லேருந்து 1500 அடி வரைக்கும் ஹைட் இருக்கிற மாதிரி தான் அந்த ஒரு அலையுமே காமிச்சிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப ட்ரூன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிளாக் ஹோல் பக்கத்தில் அந்தளவுக்கு பெரிய அலை வரதான் செய்யும். இந்த பிளானட்லேருந்து அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் டைம் டேலேஷன் நடந்திருக்குன்னு. ஏன்னா இந்த பிளானட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க டிஸ்கஸ் பண்ணது என்னென்னா, இங்கே செலவு பண்ணுற 1 மணி நேரங்கிறது ஏர்த்தில் 7 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த வேவ் கூட போராடிட்டு வெளியே வரும்போது அந்த பிளானட்டோட ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருந்த என்டியூரன்ஸில் இருந்த இன்னொரு ஆஸ்ட்ரோனாட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ வருஷம்னா 23 வருஷமாக உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவார். இந்த டைம் டேலேஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிளானட் கார்கன்டுவாங்கிற பிளாக் ஹோலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. பிளாக் ஹோல் மாதிரியான
ரொம்ப கிராவிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல டைம் ரொம்ப ஸ்லோவாக ஆக்ட் ஆகும். அதனால அங்கே ஒரு இடத்துல ஒரு டைமாக மாறிக்கிட்டே இருக்கும். எயின்ஸ்டைன் சொன்னதை இது இந்த படத்தில் முக்கால்வாசி எயின்ஸ்டைனோட ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் கிப்த்ரோன் நிறைய ஈக்குவேஷனை போட்டிருக்காரு. எயின்ஸ்டைன் சொன்ன ரிலேட்டிவிட்டி தீரப்படி தான் இந்த டைம் டிலேஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மில்லர்ஸ் பிளானட்ல கொஞ்ச நேரம் இருந்தவங்க டைம் டிலேஷன் ஆகி அவங்க 23 வருஷம் அங்கே இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட பெஸ்ட் சீனுக்கு வருவோம். அதாவது இந்த டாக்கிங் சீன் தான். இந்த சீனில் மட்டும் ஏகப்பட்ட ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், ரொட்டேஷனல் கைனமேட்டிக்ஸ், சிங்க்ரோனைசேஷன், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், நியூட்டன்ஸ் லா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி, இந்த மாதிரி அத்தனை ஃபிசிக்ஸுமே யூஸ் பண்ணி தான் இந்த சீன் எடுத்திருக்காங்க. இந்த சீனில் டார்ஸுங்கிற ரோபோட் வந்து அது ஒரு அசம்ஷன் பண்ணி இந்த டாக்கிங் ப்ராசஸ் நடக்காதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அது ரொம்ப ஸ்பீடாக சுற்றுற அந்த எண்டுரன்ஸ்னால இந்த ஸ்பேஸ் ஷட்டில் டாக்கிங் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதையும் மாரி கூப்பர் ஒரு அசம்ஷன் பண்ணி அதை வந்து அந்த டாக்கிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுவார். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் ஃபியூச்சரில் ரோபோட்ஸ் வந்தாலும் அது மனுஷங்களை மிஞ்சாதுங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த சீன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த படத்தில் கார்கான்டுவாங்கிற ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை காமிச்சிருப்பாங்க. அதோட விஎஃப்எக்ஸ் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். அதுவே இதில் பெரிய விஷயம்னா அதோட பெரிய விஷயம் இன்னொன்று இருக்குது. இந்த படம் வந்து 2014 தான். ஆனால் பிளாக் ஹோலோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டாக எடுத்து 2019. இந்த படம் வந்து 5 வருஷம் கழிச்சு தான் ஒரிஜினல் பிளாக் ஹோல் ஃபோட்டோவே எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவும் இந்த படத்தில் காமிச்ச பிளாக் ஹோல் இமேஜும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சேமாக தான் இருந்திருக்கு. பிளாக் ஹோலுங்கிற ஒரு விஷயத்தோட ஃபோட்டோவை கூட யாருமே பார்த்ததில்லை. ஆனால் அதுக்கும் முன்னாடியே இவங்க அது விஎஃப்எக்ஸ் மூலிமா பிளாக் ஹோல்னா என்னன்னு இந்த உலகத்தில் 2014 இன்டர்ஸ்டெல்லார்ங்கிற ஒரு படம் மூலிமா காமிச்சு எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தில் அவங்க பிளாக் ஹோல்குள்ளே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிளாக் ஹோல்குள்ளே போகிறதுங்கிறது சூசைடுக்கும் மேலேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்குள்ளே போயிட்டா லைட்னால கூட வெளியே வர முடியாது. இவங்க உள்ளே போகணும்னு நினைப்பாங்க. அது வந்து ரொம்ப சூசைடுக்கும் மேலேன்னு தான் சொல்லணும். அதனால தான் ஃபஸ்ட்டாக டார்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் ஷட்டில் உள்ள லான்ச் பண்ணுவாங்க. டார்ஸுங்கிறது முன்னாடியே சொன்ன அந்த ஆட்டோனமஸ் ரோபோட்ஸ் தான். அதை தனியாக ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலில் வச்சு அதை ஃபஸ்ட்டு பிளாக் ஹோல்குள்ளே அனுப்புவாங்க. டார்ஸுங்கிற ரோபோட் இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷட்டில் போன கொஞ்ச நேரத்திலே காண போயிடும். ஏன்னா அது பிளாக் ஹோல்குள்ளே போய் ஃபுல்லாகவே மறைஞ்சிடும். கொஞ்ச நேரத்திலே கூப்பர் இருக்கிற அந்த இன்னொரு ஸ்பேஸ் ஷட்டிலும் உள்ள லான்ச் ஆயிரும். அதுவும் பிளாக் ஹோல்குள்ளே விழுந்துடும். பிளாக் ஹோல்குள்ளே என்ன இருக்கும்னு இது வரைக்கும் யாருமே உள்ளே போய் பார்த்ததில்லை. என்ன இருக்கும்னு கூட தெரியாது. இந்த படத்தில் என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, அது உள்ளே போய் ஒரு 5th டைமென்ஷனுக்குள்ளே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் ஒரு 5D டெஸ்ரக்ட்குள்ளே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன் வரும்போது நிறைய பேருக்கு என்னன்னே புரிஞ்சிருக்காது. ஒரே குழப்பமான சீனாக தான் இருக்கும். 5th டைமென்ஷன்னா என்னன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த 5D டெஸ்ரக்ட் அவரோட ரோம் கூட கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த 5D டெஸ்ரக்டோ இல்லை இந்த 5th டைமென்ஷனோ ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் இல்லை, ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். இப்போ நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு 3D ஆப்ஜெக்ட் தான். எல்லா பொருளுக்கும் லென்த்து வித் ஹைட்லாம் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் இருக்குது. இது கூட டைம் சேர்ந்துட்டா அதுக்கு பேர் தான் 4th டைமென்ஷன் சொல்லுவாங்க. இந்த 4th டைமென்ஷன் தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை 5th டைமென்ஷன் சொல்லியிருக்காங்க. இது கூட இன்ஃபினிட் டைம் சேர்ந்துட்டு அதுதான் 5th டைமென்ஷன். கிட்டத்தட்ட இந்த இன்டர்ஸ்டெல்லர் படம் மாதிரி தான். நிறைய சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹையர் டைமென்ஷன் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்டர்ஸ்டெல்லர் படம் வந்து ஒரு 4D டெஸ்ரக்டை 5D டெஸ்ரக்ட் மாதிரி அதை ஒரு 3 டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல 2 டைமென்ஷனல் ஸ்கிரீன்ல காமிச்சது தான் இந்த இன்டர்ஸ்டெல்லர். இந்த இடத்துல அந்த டெஸ்ரக்ட்ல இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரே வழி மர்ஃப் தான் சொல்லியிருப்பாரு. அப்பத்துல இருந்து டார்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கும். தேன்னு அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அது கடைசியா பார்க்கல. இங்க அவர் என்ன சொல்லுவாருன்னா, தே டிடன்ட் சூஸ் மீ, தே சூஸ் ஹர்னு சொல்லியிருப்பாரு. மர்ஃப்னால மட்டும்தான் இந்த டெஸ்ரக்டர்ல இருந்து அவங்கள காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் மர்ஃப் கிட்ட ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா இவங்களை காப்பாற்ற முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிடும். அதை வந்து ஒரு வாட்ச் மூலியமா கொடுப்பாரு. எப்படின்னா ஒரு குவாண்டம் கிராவிட்டி பிரிட்ஜை அந்த வாட்ச் மூலியமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். அதை வந்து ஒரு மார்ஸ் கோட் மூலியமா இன்ஃபர்மேஷன் அதுல இருந்து பாஸ் பண்ணிடலாம். மார்ஸ் கோடுங்கிறது லாங் சவுண்ட், ஷார்ட் சவுண்டு, அதுக்கப்புறம் டாட் டேஷை யூஸ் பண்ணி ஒரு சில வேர்ட்ஸை நம்மளால அது மூலியமா பேச முடியும். அது மூலியமா ஒரு சில கோட் வேர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஒரு குவாண்டம் கிராவிட்டி பிரிட்ஜை மார்ஸ் கோட் யூஸ் பண்ணி மர்ஃப் கிட்ட அவர் ஒரு மெசேஜை அனுப்பிடுவார். கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு மர்ஃப் புது ஈக்குவேஷனை உருவாக்குவாங்க. அந்த ஈக்குவேஷனை எல்லாத்துக்குமே ஷேர் பண்றதுக்காக யுரேக்கான்னு கத்தி இந்த மாதிரி அவங்க டிரைவ் பண்ண எல்லா ஈக்குவேஷனையுமே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 5th டைமென்ஷனல் டெஸ்ரக்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் கூப்பர் எங்கே ஆரம்பித்தாரோ அங்கேயே வந்து திரும்ப வந்துடுவார். அதாவது சாட்டன் கிட்டவே திரும்ப வந்துடுவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அவளை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவர் கண் முழிக்கும் போது ஒரு ஹாஸ்பிட்டலில் 124 வயசாக இருப்பார்.
இதுக்கு காரணம் அவர் பிளாக் ஹோல் கிட்ட டிராவல் பண்ணதுனால தான். ஏன்னா பிளாக் ஹோல் கிட்ட அதிகப்படியான கிராவிட்டி இருக்குது. கிராவிட்டி ரொம்ப அதிகமான அங்கே டைம் ரொம்ப ஸ்லோவாகும். இதனால அவருக்கு டைம் டைலேஷன் நடந்திருக்கு. இந்த பிளாக் ஹோல் கிட்ட மட்டும் ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன், டைம் கிராவிட்டி ரிலேஷன், டைம் டைலேஷன் இந்த மாதிரி அத்தனை தியரி நடந்திருக்கு. அதுவும் ஐன்ஸ்டீனோட தியரி மட்டும் நிறையவே இந்த பிளாக் ஹோல் கிட்ட நடந்திருக்கு. பிளாக் ஹோல் கிட்ட டிராவல் பண்ண கூப்பருக்கு டைம் டைலேஷன் நடந்து 124 வயசு அவர் மாறி இருக்காரு. இப்போ கூப்பர் இருக்கிற இடத்துக்கு பேர் அவங்க கூப்பர் ஸ்டேஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கு ஏதோ வித்தியாசமா அப்படியே ரவுண்டா ஒரு சிலிண்டருக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஓநெயில் சிலிண்டர்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜெனார்ட் ஓநெயில். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 சிலிண்டரை சுத்த விட்டா அதோட சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மூலிமா ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டி உண்டாகும். அந்த கிராவிட்டி யூஸ் பண்ணி நம்ம மனுஷங்க அந்த சிலிண்டருக்குள்ள வாழ தகுதியான ஒரு இடத்த உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அதை தியரியாக தான் அவர் சொல்லியிருக்காரு. அதை ப்ராக்டிக்கலாக இன்னும் அவர் பண்ணி காமிக்கல. ஆனால் இந்த படத்தில் அதை காமிச்சிருப்பாங்க. அந்த இடம் வந்து மனுஷங்க வாழ தகுதியான இடமா தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய பேத்துக்கு வந்த மெயினான டவுட்டே, பிளாக் ஹோல்குள்ளே யாருமே எதையுமே பார்த்ததில்லை, அப்புறம் எப்படி இந்த 5th டைமென்ஷனல் 5D டெஸ்ட்ராக்ட் எல்லாம் காமிச்சாங்க, இது எப்படி அங்கே வந்துச்சு, இந்த மாதிரி உண்மையாகவே இருக்கான்னு இது யாருக்குமே தெரியாது. இந்த 5D டெஸ்ட்ராக்ட்னா என்னென்னு கூட நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. இது எப்படி இதுக்குள்ளே இருக்குன்னு நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஆனால் அதுக்கான ஆன்சரை அந்த படத்துலேயே கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் 2 அட்டானமஸ் ரோபோட்ஸ் இருக்கும், அந்த டார்ஸ் அண்ட் கேஸ்ங்கிற ரோபோட்ஸ். அது வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும், தேங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஏதோ சொல்லிட்டு இருக்கும். தே பில்ட் திஸ், தே சூசஸ், அந்த மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ரோபோட்ஸ் வந்து தேன்னு சொல்லியிருக்கோம். அந்த தேக்கு அர்த்தம் என்னன்னா, தே ஆர் த ஃபியூச்சர் பீயிங்ஸ், இல்லைனா தே ஆர் த பல்க் பீயிங்ஸ். அவங்க தான் அந்த வார்ம் ஹோலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வார்ம் ஹோல்குள்ளே இருக்கிற அந்த கார்கான்டுவாங்கிற பிளாக் ஹோல்குள்ளே இருக்கிற 5D டெசராக்டையும் அந்த தே தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபியூச்சர் பீயிங்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த டெசராக்டை. அந்த ஃபியூச்சர் பீயிங்ஸ் ஹியூமனிட்டியை சேவ் பண்ணுறதுக்காக தான் சேட்டன் கிட்ட ஒரு வார்ம் ஹோலை ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற பிளாக் ஹோல்குள்ளேயும் ஒரு 5D டெசராக்டையும் அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது அத்தனையுமே ஹியூமன்ஸையும் ஹியூமனிட்டியும் காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க இந்த வார்ம் ஹோலையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த 5D டெசராக்டையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மனித இனத்தையும் மனித நேயத்தையும் காப்பாற்றுறதுக்காக தான் அந்த வார்ம் ஹோலும் அந்த 5D டெசராக்டும் ஃபியூச்சர் பீயிங்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து கூப்பரையும் மர்ஃபியும் காப்பாற்றுறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட எண்டிங் சீனில் கூப்பர் வந்து மர்ஃபை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து கூப்பருக்கு வயசு நார்மலாக தான் இருக்கும், ஆனால் மர்ஃபுக்கு ரொம்பவே வயசாயிருக்கும். ஒரு 100 வயசை தாண்டின மாதிரி இருக்கும், ரொம்ப வயசான மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதுக்கு காரணம் இங்கே நீங்கள் டைம் டைலேஷன் நடந்திருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் அது மட்டும் இல்லை, ட்வின் பேரடாக்ஸும் இந்த இடத்துல நடந்திருக்கும். ட்வின் பேரடாக்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, பூமியிலேருந்து ஒரு 2 ட்வின்ஸ் எடுத்து அதில் ஒரு ட்வின்னை மட்டும் லைட்டோட ஸ்பீடுக்கோ இல்லை ஒரு ஹை கிராவிட்டி ஜோன், பிளாக் ஹோல் மாதிரியான ஒரு ஹை கிராவிட்டி ஜோன் இருக்கிற இடத்துக்கிட்ட அனுப்பி ஒரு 2 நாளில் திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா அந்த ட்ராவல் பண்ண ட்வின் வந்து 2 நாள் தான் வயசாயிருக்கும். ஆனால் பூமியில இருந்து அந்த இன்னொரு ட்வின்னுக்கு ரொம்பவே வயசாயிருக்கும். இதுதான் ட்வின் பேரடாக்ஸ். இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட ட்வின் பேரடாக்ஸ் மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனால் 2 ட்வின்ஸாக இருக்க மாட்டாங்க, ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷனாக காமிச்சிருப்பாங்க. ட்ராவல் பண்ண கூப்பருக்கு ஒரே வயசாக தான் இருக்கும், ஆனால் பூமியில இருந்த மர்ஃப்க்கு ரொம்ப வயசாயிருக்கும். இந்த படத்தோட எண்டிங்கில் பிராண்ட் வந்து எட்மண்ட்ஸ் பிளானட்ல இருப்பாங்க. அங்கேருந்து சயின்டிஸ்ட் இறந்துருப்பாரு. இவங்க யாரோ வந்து அவங்கள காப்பாற்றுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசி இவ்வளோ சயின்ஸ் இருக்கிற இந்த மாஸ்டர் பீஸ் படத்தை எடுத்தது கிறிஸ்டோபர் நோலன் தான். இந்த படத்தில் நிறைய பேருக்கு இன்னும் டவுட் வந்திருக்கும், அதாவது ஏன் ஸ்பெகட்டிஃபிகேஷன் அந்த பிளாக் ஹோலில் நடக்கலைன்னு. ஸ்பெகட்டிஃபிகேஷன்னா மனுஷங்க மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அந்த பிளாக் ஹோல்குள்ளே போகும்போது அவங்க நீளமாக ஒரு நூல் மாதிரி ஆகி க்ரஷ் ஆகி இறந்து போயிடுவாங்க. ஒரு பிளாக் ஹோல்குள்ளே போனால் இதான் நடக்கும். ஆனால் ஏன் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க, அது ஏன்னு நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இந்த டவுட்டுக்கான ஆன்சரும் அந்த படத்திலே தான் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கர்கான்டுவாங்கிறது ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல், அதோட மாஸ் மட்டும் 100 மில்லியன் டைம்ஸ் கிரேட்டர் தென் சன்ஸ் மாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. கர்கான்டுவாங்கிறது ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்னால அதுக்குள்ள ஸ்பெகட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்குள்ளாடியே கூப்பர் டெசராக்ட் அன்லாக் பண்ணி எங்க ஆரம்பிச்சாரோ அங்கேயே வந்துருவாரு. இன்டர்ஸ்டெல்லார்ங்கிற இந்த ஒரு படத்துல மட்டும் அவ்வளோ சயின்ஸ் வச்சிருப்பாங்க. அத்தனையுமே ரியல் பிசிக்ஸ் அண்ட் சயின்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. கிப்த்ரோனும் கிறிஸ்டோபர் நோலனும் இந்த ரியல் சயின்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கிறதுக்காகவே ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதுலேயும் ரியல் ஃபிசிக்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் இப்போ வர எந்த படத்துலையுமே யூஸ் பண்ணுறது இல்லை. இவங்க அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் க்ரீன் ஸ்க்ரீன் வேறு யூஸே ஆகிருக்காது. எல்லாமே மினியேச்சர் செட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரோபோட்ஸ் எல்லாமே மினியேச்சர் செட்டாக தான். தமிழ்லேயும் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் வருது. 2.0 ஐலாண்ட் மாதிரியான நிறைய படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் அது அத்தனையுமே விஎஃப்எக்ஸ் தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ரியல் ஃபிசிக்ஸ் அண்ட் சயின்ஸ் யூஸ் பண்ணுங்கிறது எப்பவுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. அவங்க பொறுத்தவரை காசு வரணும், அதை பற்றி ஃபிசிக்ஸ் எல்லாம் தப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க பாட்டுக்கு சும்மா அடிச்சு விடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அத்தனை ஃபிசிக்ஸையுமே ரியலாக போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.